பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 79வது ஆண்டை நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமா, பலர் உயிர் தியாகம் பண்ணி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்றணுங்கிறத முதல்ல அரசியல் தலைவர்கள் உறுதிமொழியா இன்னைக்கு எடுத்துக்கணும். நம்மளுமே சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சரி, இந்த அரசியல் அமைப்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த கடமையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நினைவு கூர்ந்துட்டு ஷோக்குள்ள போயிடுவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. செங்கோட்டையில பிரதமரும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல்வரும் இன்னைக்கு கொடியேற்றிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பிரதமர் என்ன உரை நிகழ்த்தினாருங்கிறத பாத்துருவோமா? ஆமா, பாத்துருவோம். இது வரைக்கும் அவர் பல சுதந்திர தின நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. அதெல்லாம் பேசினதை விட இதுல அதிகமான நேரம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 105 நிமிடங்கள் பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் அதை பத்தியும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதையே 100 நிமிஷம் பேசினாரா? அப்படி இல்ல, அதை தாண்டி நிறைய வச்சிருக்காரு. தீபாவளி பரிசு எல்லாம் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராஜினாமா பண்ண போறாரா? இல்ல 75 வயசு தீபாவளி. ஐயோ, எனக்கெல்லாம் இல்லைங்க, அது 75 வயசு ஆகுதே, அதனால கேட்டேன். ஆமா, ஒரு ஆபரேஷன், அது என்னன்னு சொல்றேன். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ராணுவமும் மத்த பாதுகாப்பு படைகளும் வீர தீரத்தை காட்டினாங்க, இந்தியாவை பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க ஏன் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா, ரத்தமும் தண்ணீரும் ஒன்னாக போகக்கூடாது. இத்தனை ஆண்டுகளாக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில எதிரிகளின் மண் வளமாகிட்டு இருந்துச்சு, அது இனிமேலும் அனுமதிக்க முடியாது, அதனாலதான் அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. இதை தாண்டி சுதர்சன் சக்ரா அப்படின்னு ஒரு புதிய பாதுகாப்பு அம்சத்தை இந்தியாவில கட்டமைக்க போறாங்களா. சோ இது எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ல அயன் டோம்னு ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குல்ல, வான் பாதுகாப்பு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறாங்களா, மல்டி லேயர்டா. சோ அது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில இருக்கிற முக்கியமான பகுதிகளை அது பாதுகாக்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. இந்த தீபாவளி மேட்டருக்கு வருவோம். இந்த தீபாவளி மேட்டருக்கு வருவோம். இந்த தீபாவளி டபுள் தீபாவளி அப்படிங்கிறாரு. என்னன்னா, ஜிஎஸ்டிய குறைக்க போறாங்களாம். அந்த மெத்தடை ரொம்ப எளிமையாக்க போறதா அறிவிச்சிருக்காரு. அப்ப ஜிஎஸ்டி வரியெல்லாம் குறையுதா? அது இப்பெல்லாம் வந்தாதான் நமக்கு தெரியும். ஆமா ஆமா, எதை குறைக்க போறாங்க, எதுக்கு குறைக்க போறாங்கிறதுலாம் தெரியல. சும்மா 2 பொருளை குறைச்சாலும் நம்ம நம்ப முடியாது. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த முடிவு ஏன் எடுத்திருக்காங்கன்னு டெல்லியில விசாரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கு இவருக்கு, RSSல இருந்து இவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இவருக்கு 75 வயசாக போகுது, இவர் நினைச்சவங்கள தலைவர் பதவியில உட்கார வைக்க முடியல பாஜக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ட்ரம்ப் டாரிஃப் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில ராகுல் காந்தி வேற அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு தேர்தல் முறை மேல அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெறறதுக்காக இந்த விஷயத்த அறிவிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. பெருசா பண்ணணும், டிமானிட்டைசேஷன் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இருக்க நம்பிக்கையும் போயிரும்ல. அதனால இது ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் குறைஞ்சா சுமை குறையும் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து ஒரு விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். என்னன்னா, இந்த 3000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டிட்டு 200 முறை டோலை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது இன்னையில இருந்து அமலுக்கு வந்திருக்கு. இது பயணிகள் வாகனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கூட்ஸ் வண்டி அதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சியா ஒண்ணு, இத்தனை சுதந்திர தினங்கள் இல்லாத வகையில இன்னைக்குதான் RSS பத்தி ஒரு சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி பேசியிருக்காரு. RSS அப்படிங்கிற ஒரு அமைப்பு 100 ஆண்டுகளாக இந்தியாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கு, இந்தியாவை காத்துக்கிட்டு இருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்காமா அவருக்கு. 100வது ஆண்டு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் அங்க டெல்லியில ராகுல் காந்தி, கார்கே எல்லாம் காங்கிரஸ் அலுவலகத்துல கொடியேற்றி இருந்தாங்க. இங்க சென்னையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த முப்படையோட வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொடியேற்றினாரு. கொடியேற்றிட்டு அவரோட உரையை நிகழ்த்தினாரு. எப்பவும் போல சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறது எப்பவுமே திமுக அரசு தான், இந்தியா ஒரு ஒருமைப்பாட்டோட இருக்கணும் நம்ம நாடு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. கொடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் எல்லா முதல்வர்களுக்கும் அப்படிங்கறத திரும்ப இன்னைக்கும் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அறிவிப்புகள் அவரும் வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான அந்த பென்ஷன் அது 22,000
உயர்த்துது இந்த அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க குடும்பத்தினர் வாங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அவங்க மறைஞ்ச பிறகு அதை வந்து 12,000 உயர்த்துறோம்னு சொல்லி இப்படி சில அறிவிப்புகளையும் வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்படுற வழக்கமான விருதுகளையும் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த வகையில தகைசால் தமிழர் விருது இந்த வருஷம் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் விருது இஸ்ரோவினுடைய விஞ்ஞானி நாராயணன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பலருக்கு பல்வேறு கேட்டகரிஸ்ல வந்து விருது கொடுத்திருக்காங்க. விருது பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தூய்மை பணியாளர்கள் 13 நாளா வந்து அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க. பணி நிரந்தரம் வேணும், தனியாருக்கு கொடுக்காதீங்க ஒப்பந்தத்தை அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கைகள், அதுவும் நாங்க நிறைவேற்றுறோம்னு சொன்ன கோரிக்கைகளை தான் வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி திமுக அரசை நோக்கி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள அநியாயமா அடிச்சு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருந்தது தமிழ்நாடு காவல்துறை. அது கேட்டா உயர்நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறாங்க. உயர்நீதிமன்றம் பேனர் வைக்காதீங்கன்னு சொல்லிச்சு, அதை வந்து திமுக கேட்கல. இதெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவங்க வேளச்சேரி திருமண மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க தூய்மை பணியாளர்களை. அவங்கள நேரடியா போய் சந்திச்சாரு. அங்க வந்து பேசும்போது அவர் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சோசியலிசம் கம்யூனிசம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு போற இடத்துலலாம் வந்து முதல்வர், அவருக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, தனியாருக்கு வெண்சாமரம் வீசிட்டு இவர் போய் கம்யூனிசம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீரோ மன்னன் வந்து நாடு பத்தி எறியும் போது ஃபிடில் வாசிச்ச மாதிரி இவர் வந்து பொழுதுபோக்குக்கு படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதல்வர் மக்கள் அவதிப்பட்டு இருக்கும்போது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. நம்மளவங்க கூட நேற்று நீரோ மன்னன் அப்படிங்கிற விருது தான் கொடுத்துருந்தோம். ஏற்கனவே அந்த மாதிரி மோடி வந்து மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த விருது கொடுத்தோம். இப்ப இங்கேயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு கொண்டு போது எடப்பாடி பழனிசாமி அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை சுட்டி சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் தெரியாதுன்னு வெளிப்படையா சொல்லல, ஆனா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவர் போய் கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பாத்தியா, பேட்ச் ஒர்க் பண்ணாங்க பாத்தியா. ஆமா ஆமா, பேட்ச் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில, அதாவது நேத்து இந்த அறிவிப்பு 6 அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்கல்ல, காலை உணவு, தூய்மை பணியாளர் காலை உணவு, பணியில உயிரிழந்தா 10 லட்சம்லாம் சொல்லிட்டு அதை பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அறிவிப்புகள் 6 அறிவிப்புகளும் சிறப்பான அறிவிப்புகள்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களே நேற்று வந்து அந்த அறிவிப்பு வெளியானோன்னா அவங்க வந்து இதை கலர் பிரிண்ட் அவுட்டா நிறைய அடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பதாகையா மாத்தி அவங்களே இன்னைக்கு காலையில வந்து பேரணி வந்திருக்காங்க. முன்னாடி வந்து இவங்க மேயர் சேகர் பாபு அந்த பக்கம் வாக்கிங் வந்திருக்காரு. பார்த்தோம்னா ஷாக் ஆயிருக்கு. யதார்த்தமா நடந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விளம்பரம், வெக்கக்கேடான ஒரு விளம்பரத்தை பண்ணிருக்காங்க. இப்படி வெக்கமே இல்லாம செய்யற அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பொருந்தி போகுது. இதை ஏற்பாடு பண்ணது சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்றாங்க. மேயர் பிரியாவும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் பேட்டியும் கொடுக்க வச்சிருக்காங்க. இதுல போராடின தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்களா முதல்ல இவங்கெல்லாம் வந்து செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அவங்கதான் அதுவும் வந்து கொஞ்சம் பேரை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல இந்த தூய்மை பணியை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. ராம்கி அப்படிங்கிற இந்த ராமி ரெட்டியோட நிறுவனம், பக்கத்து மாநில நிறுவனம். அதுல வேற 2 அமைச்சர்களுக்கு வந்து ஒரு முட்டல் மோதல் இருக்காமா, டீலிங் போயிட்டு இருக்காமா. அதுல இப்ப ஒரு அமைச்சரை நம்ம பார்த்தோம், இப்ப சேகர் பாபு. அதுக்கு சம்பந்தம் இல்ல. சேகர் பாபு முடிச்சோடனே அடுத்து ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டாரு. யாரு? KN நேரு. அவர் வந்து தூய்மை பணியாளர்கள் சங்கம், சில சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை நேரடியா முதலமைச்சர் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காரு. அதை பத்தி முதலமைச்சரும் பதிவு போட்டிருக்காரு. நான் வந்து சந்திச்சேன், எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க, இந்த 6 அறிவிப்புகளும் எங்களுக்கு மகத்தான அறிவிப்புன்னு சொல்லி நன்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டு, நானும் அந்த நன்றி வந்து கூச்சப்படாம வாங்கிக்கிட்டேன் அப்படின்னாரு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காரு மனசுக்குள்ள. பட் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஆதி காலத்து செட்டப் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த பேரணி இதெல்லாம். ஆமா, அதை ஒரு வாரம் கழிச்சு பண்ணியிருந்தாவே ஒன்னும் தெரியாது. நேத்து வந்து அடிச்சு விரட்டிட்டு இன்னைக்கு காலையில பேட்ச் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, பச்சையா தெரியுது. ஆமா, இதுல வந்து கூட்டணி கட்சிகள் ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். 11 ஜோன்ல ஏற்கனவே தனியார் மயம் ஆக்கப்பட்டுருச்சு, இந்த 2 ஜோன்ஸை வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையில தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இதை சாக்கா வச்சு திமுகவினுடைய கூட்டணியை உடைக்கணும்னு தான் நிறைய பேர் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கு எதிராக வர விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு திருமாவளவன். சொல்லியிருக்காரு. இருந்தா கூட அன்னைக்கு போலீஸ் அவங்களை ஹேண்டில் பண்ண விதத்தை பத்தி இந்த திமுக அரசுக்கு எதிராக எந்த கண்டனமுமே வரல. கம்யூனிஸ்ட் கூட காவல்துறைக்கு எதிராக தான் கண்டனத்தை இருக்கலாம் அப்படின்னு
தோழமை சுட்டலாக திரும்ப வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க. இதை விட சாஃப்டா, அதாவது விமர்சனமே இல்லாம ஒருத்தர் டீல் பண்ணியிருக்காரு. யாருன்னா வைகோ தான். ஏன்னா அவரு சபதம்லாம் எடுத்திருக்காருல்ல, அறிவாலயத்துல ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தோம்னா இனிமே விமர்சிக்க மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணாரு. பட் அவர் சொன்னதை நம்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 6 திட்டங்கள் வரவேற்புக்குரிய திட்டங்கள், இதை ஏத்துக்கிட்டு உடனடியா தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்பணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவங்க கோரிக்கைகளை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. ஆமா, அரெஸ்ட் பண்ணதுலயுமே சில பேரை முன்னின்று போராடிய சில பேரை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அச்சுறுத்தி இருக்காங்க காவல்துறையினர். தமிழ்நாட்டு அரசியல்ல நானும் ஏதாவது பேசுறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மூக்கம் அளிப்பாரு ஆளுநர் ஆர் என் ரவி. இந்த முறையும் ஒண்ணு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிருச்சு, அரசு பள்ளிகள் எல்லாம் தக்க வச்சுக்கிற நோக்கத்துல அரசு செயல்படல, எல்லாம் தனியார் மயமாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஆமா, 207 அரசு பள்ளிகளை வேற மூடி இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த விமர்சனத்தை திடீர்னு வச்சிருக்கிறாரு. எப்பவும் திமுக அரசுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணாமலை காப்பாத்துவாரு, இல்லைன்னா இவர் ஏதாவது சர்ச்சையை கிளப்பி காப்பாத்துவாரு. அது மாதிரி தானா இதுவும் தெரியல நமக்கு. இதுக்கு அமைச்சர்கள் உடனடியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, இது RSS ஓட ஒரு போலி அறிக்கையை அவர் தூக்கி பிடிக்கிறாரு. அவ்வளவு தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மேல அக்கறை இருக்குன்னா நீங்க நிதியை கேட்டு வாங்கி கொடுங்க மத்தியிலாம் பேசியிருக்காரு. 1000 கோடி நிறுத்தி வச்சிருக்காங்களே, அதை வாங்கி கொடுங்கன்றாரு. KN நேரு என்ன சொல்றாருன்னா, அது டி நகர்ல நம்ம கமலாலயம் பார்த்திருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா கிண்டி கமலாலயம்ங்கிறாரு ராஜ்பவனை. அங்க இருந்து இவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தா அமித்ஷாவே சிரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி உச்சநீதிமன்றத்திலே போய் இவர் மூஞ்சில கரிய பூசியாச்சு, இன்னுமா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஒருவேளை இந்த டீ பார்ட்டிக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பேசினாரோ? இல்ல, டீ பார்ட்டிக்கு யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுவோம், இதனாலதான் வரலன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க மக்கள் நினைக்கிறாரு போல. அதான் நினைக்கிறாரு போல. முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. திமுக கூட்டணி கட்சியிலும் யாரும் ஆளுநருடைய சுதந்திர தின தேநீர் விருந்துல பங்கேற்கல அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் முன்னாடி போய் உட்கார்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வர நயினார் நாகேந்திரன் முன்னிலையில நடிகை கஸ்தூரி பாஜக இணைஞ்சிருக்காங்க. முன்னாடியே அப்படிதானே இருந்தாங்க. இப்ப ஒரு அபிஷியலா ஒரு துண்டும் போட்டு இணைஞ்சிட்டாங்க. முதலமைச்சரனுடைய பெயர்கள் அரசு அறிவிக்கும் திட்டங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு CV சண்முகம் வழக்கு தாக்கல் செஞ்சாரு. ஸ்டடியா வேற வாதாடினாரு. ஆமா, அதுல இந்த மாதிரிலாம் நாங்க வருஷ கணக்கில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்தந்த அரசாங்கத்துல யாரு முதலமைச்சரா இருக்கலாம் அவங்க பேர்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி ஒரு வழக்கு போட்டதுக்காக நாங்க உங்க மேல ஃபைன் போறோம்னு சொல்லி 10 லட்சம் ஃபைன் போட்டாங்க இல்லையா? அந்த 10 லட்சம் ஃபைனை அவரு கட்டிட்டாராம். ஓகே, அந்த தொகையை எடுத்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற கல்வராயன் மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்க நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு செலவிட போறதாக அரசு அறிவிச்சிருக்காங்க. எந்த திட்டத்துக்கு எதிராக நான் வழக்கு போட்டேன்னா அதுக்கே பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி CV சண்முகம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே பீகார் பக்கம் போவோம். பீகார்ல அந்த சார் பிரச்சனை பயங்கர பிரச்சனையா இருக்கு. பேரணிலாம் வேற போறாங்க எதிர்கட்சிகள். ஆமா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 65 லட்சம் பேரை நீக்கி ஒரு ஓட்டர் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. அந்த 65 லட்சம் பேருடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேர் எதுக்கு நீக்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாம் வெளிப்படையாக நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது, எங்களால வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, மக்களுக்கு தங்களுடைய வாக்குரிமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு, அதை தேர்தல் ஆணையமோ அதுல இருக்கிற அதிகாரிகளோ அது மேல முடிவெடுக்க முடியாது, அவங்க கையில அதை கொடுக்க முடியாது. நீங்க வெளிப்படையாக அந்த லிஸ்ட்டை வெளியிடுங்க, எல்லா பூத் லெவல் ஆபீஸ்லயும் அதை பிரிண்ட் அவுட்டா எடுத்து விட்டுங்க, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ்னுடைய அந்த வெப்சைட்ல ஃபுல் டீடைல்ஸை வெளியிடுங்க, நம்பர் போட்டா சர்ச் பண்ற மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நீங்க கொடுக்கணும்ன்றத அறிவிச்சிருக்காங்க. ஆமா, கெடுவும் விதிச்சிருக்காங்க, டேட் எல்லாம் குறிச்சிருக்கனால கொடுத்துதான் ஆகணும் தேர்தல் ஆணையம். இதுக்கு முன்னாடி இந்த டொனேஷன்ஸ் பத்தி கேட்கும்போது கொஞ்சம் அப்படி கோல்மால் எல்லாம் பண்ணி வெளியிட்டாங்க. ஆமா, திரும்ப அதை பண்ணாங்கன்னா அப்புறம் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குமார் ஒரு ஃப்ரீயா, ஞானேஷ்குமார் அவர் ஃப்ரீயா ஒரு சுதந்திர தினம் கூட கொண்டாட முடியாம தயார் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, ஆல்ரெடி ராகுல் காந்தி நான் இறந்தவங்களோட எல்லாம் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஏன்னா உயிரோடு இருந்தும் அவங்க அந்த வாக்காளர் பட்டியல இறந்ததாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. இனி எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல வருவாங்களோ அப்படின்னு எதிர்கட்சிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் உயிரிழந்துட்டதா சொல்றாங்க. ஆனா அது யாருன்னு வெளியிடும் போதுதான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. இதுல இந்த ஆதார் கார்டு குடியுரிமைக்கானது
அது இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே சார் எங்கேயாவது நடந்துச்சுன்னா ஆதார் கார்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஓட் தெஃப்ட், ஓட் சோரி அப்படின்லாம் கொண்டு வந்தார்ல ராகுல் காந்தி, அதை பத்தி பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் வந்து இப்ப சும்மா தான் இருக்கிறதுனால பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. முதல்வரா இருந்தவர் இப்ப எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட அங்க இல்ல அப்படிங்கறதுனால அந்த பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அதுல அப்படின்னா, ராகுல் காந்தியும் சந்திரபாபு நாயுடுவும் ஹாட்லைன்ல பேசிட்டு இருக்கிறாங்க, ரகசியமா டச்ல தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இதுக்கு வந்து பாலமா இருக்கிறது தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி. அவர் மூலியமா தான் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க ஆந்திரால நடந்த அந்த ஓட்டு திருட்டு பத்தி அவர் பேசல. எங்க கட்சியோட ஓட்டுகளை சந்திரபாபு நாயுடு திருடிக்கிட்டாரு, அதை பத்தி ஏன் பேசலாம், இதான் காரணம். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஓட்டையும் திருடி இருந்தாங்க, அதை பத்தி பேசல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி டீலிங்ல இருக்காரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. உங்க ஓட்டை திருடும் போது நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, உங்க பூத் ஏஜென்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க கண்ணு முன்னாடி திருடி இருக்காங்க. ஆனா வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படி திருடி இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் திருடி இருக்காங்கிறது காங்கிரஸே சொல்றாங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த ஆந்திராவுக்கு பொறுப்பாளரா போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பி மாணிக்கம் தாக்கூர். அவரையுமே விமர்சிச்சிருந்தாரு அந்த பேட்டியில யாரு, ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மாணிக்கம் தாக்கூர் என்னைய மட்டும்தான் விமர்சிப்பாரு, சந்திரபாபு நாயுடு விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து யாரு கூடயும் தொடர்புல எல்லாம் இல்ல, நாங்க வந்து நேர்மையான முறையில தான் போயிட்டு இருக்கோம். நீங்க ஒருவேளை ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு நீங்களும் நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க ராகுல் காந்தியோட வந்து இதுக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் அவரை கூப்பிட்டுருக்காரு. அவர் வருவாரா? அவர் தங்கச்சி வேற அங்க காங்கிரஸ் தலைவரா இருக்கிறாங்க. ஆமா, மொத்தம் என்ன தெரியுதுன்னா பிஜேபிக்கு யார் விசுவாசமா இருக்கிறதுன்ற போட்டி இன்னும் நடக்குது போல இருக்கு ஆந்திராவில். ஏன்னா நவீன் பட்நாயக் அங்க ஒடிசால இருந்தாரு, இப்ப அவரே வந்து கேஸ் போட போறாங்களாம் ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்ட்டு. இந்த ஓட்டு திருட்டு பிரச்சனையை பத்தி பேசாத சிலர் கூட இந்த நாய் பிரச்சனை, தெருநாய் பிரச்சனையை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க முன்னாள் பாஜக எம்பி மேனகா காந்தியோட தங்கச்சி அம்பிகா சுக்லா. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாய் வந்து கடிச்சா அந்த ரேபிஸ் நோய் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒன்றும் பண்ணிடாது, நீங்க சோப் எடுத்து அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி கழுவிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு அறிவியல் ஆதாரமற்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பட் டாக்டர்ஸ்லாம் ரேபிஸ் வந்தா உடனடியாக அந்த மாதிரி நாய் கடிச்சிட்டா உடனடியாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிலர் ஏதாவது சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம நாய் கடிக்கு டாக்டர்கிட்ட போனா முதல்ல நாய் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து சும்மா விளையாட்டு கேட்கறாங்க போல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஏன் கேட்கறாங்கன்னா, அந்த நாய் எப்படி இருக்குன்றத பார்த்து அது உயிரோட இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் அதுக்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்றது தெரியும். அது இறந்துருந்துச்சு அப்படின்னா அது ரேபிஸ்ல இறந்துருக்கலாம், அது உங்களுக்கும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியே கேட்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல இப்படி ஒரு தப்பான தகவல் சொல்றாங்க. கேட்டா நாங்க விலங்குகள் நல ஆர்வலர் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது அவங்க ரோட்ல நடந்து போயிருந்தா தெரியும், இல்ல பைக்ல போயிருந்தா தெரியும். கார்ல போயிட்டு வரவங்களுக்கு நாய்கடியை பத்தி என்ன தெரியும்? நாயால அவங்க துரத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க இருக்கிற ஏரியாக்கள்லாம் நாய் தெருநாய்களே இருக்காது. இவங்கதான் நாய்களை, வீட்டு வளர்ப்பு நாய்களை கூட்டு வாக்கிங் போவாங்க. பட் இந்த ஒரே காப்பகத்துக்குள்ள அடைக்கணும் இதெல்லாம் பண்ணணுங்கிறது அது விமர்சனத்துக்குள்ளானதுதான். அது வந்து பேசுறாங்க, இப்போ உச்சநீதிமன்றத்துல வழக்கா இருக்கு. பட் அதுக்காக வந்து குரல் கொடுக்குறவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு தான் தோணுது நமக்கு. உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான சந்திப்பு இன்னைக்கு நடக்க இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அலாஸ்காவில் இன்னைக்கு சந்திக்க இருக்காங்க. ஸோ குறிப்பா உக்ரைன்ல நடக்கிற அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு எப்படி வருது, உக்ரைனுடைய போர் நிக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்தியா மேல அவர் என்ன மாதிரியான வரி விதிப்பு செய்ய போறாரு, அந்த வரி விதிப்பை குறைப்பாரா மாற்றுவாரா அப்படிங்கிறது எல்லாம் தெரிய வரும். ஆனா இன்னும் நாங்க அதிகரிப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் டொனால்டு ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. ஆமா, வெள்ளை மாளிகையில இருந்து இந்த பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வியாச்சு மேலும் அதிகரிச்சிருவோம் இந்தியாவுக்குன்ட்டு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. எங்க எது நடந்தாலும் அது இந்தியா மேல எழுதுறாரு ட்ரம்ப். இது ஒரு மோசமான போக்கு தான் அவரோடது. ஆமா, அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். ஏன்டா நீ இருக்கிறதே எங்க வீட்டுல வாடகைக்கு, அதுவும் 2 மாசம் வாடகை பாக்கி வேற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற மாதிரி போட்டிருக்கு. தாயின் மொழிக்குடி சொல்லுது ஜெய்ஹிந்த். 90s கிட்ஸ் இந்த பாட்டை கேட்டு ஆகஸ்ட் 15th. புதுப்படம் போடுறோம், ரிப்பன் மாளிகை வாங்கன்னு கூப்பிட்டா நானே வந்திருப்பேன், ஐடியா இல்லாத தூய்மை பணியாளர்கள்னு ஸ்டாலின் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இபிஎஸ் கடும் கண்டனம். ட்ரம்ப் எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்காருங்க. ஐயா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
ஐபிஎஸ்ஸின் சுதந்திர தின விருதுகள் யாருக்கு கொடுக்க போறோம்? சுதந்திர தினத்தன்னைக்கு அவர் பல விருதுகளை கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கே நம்ம விருது கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, சுதந்திரம் எப்படி கிடைச்சது? அற வழியில, அகிம்சை வழியில போராடி தான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. அதே மாதிரிதான் தூய்மை பணியாளர்களும் அற வழியில அவங்க நியாயமான கோரிக்கை வச்சு போராடினாங்க. ஆனா அவங்கள அடிச்சு அப்புறப்படுத்தினாங்க. எப்ப? சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து அதை செட்டிங் பண்றாங்க. இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு பேரணி போறாங்க தூய்மை பணியாளர்கள், நன்றி சொல்லி முதல்வருக்கு, அவருக்கு நேரடியா வீட்டுக்கு போய் நன்றி சொல்றாங்கன்னு திமுக அமைச்சர்கள்லாம் செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பேட்ச் ஒர்க் மாடல் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம். அதாவது ஏற்பட்ட டேமேஜ் எல்லாம் சரி பண்றது எப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால பேட்ச் ஒர்க் வெட்டி ஒட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.